தமிழகத்தில் திமுக அரசு அராஜக ஆட்சியை நடத்தி வருகிறது என மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியிருக்காரு. சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எல் முருகன், பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படாத நிலையில இறந்த வாக்காளர்கள் இரட்டை இடங்கள்ல வாக்காளர்களை சரி செய்யும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு உண்டுனோ அதைத்தான் அவர்கள் செய்கின்றனர்னோ அவர் கூறியிருக்காரு. எஸ்ஐஆர் நடவடிக்கையை அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே திமுக எதிர்க்கிறார்கள்னு குற்றம் சாட்டிய அவர், 2021 தேர்தலில் திமுக அளித்த பொய்யான வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 80% அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைனோ, ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருந்து வருகிறதுனோ அவர் விமர்சித்திருக்காரு. திமுக அரசு ஏழை எளிய மக்களின் நலன்கள்ல கவனம் கொள்ளாததோடு ஆசிரியர்கள் செவிலியர்களின் நலன்களிலும் கவனமில்லை, துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை தாக்கி சிறையில் அடைக்கும் அராஜக ஆட்சியை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு குற்றம் சாட்டி இருக்காரு. அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்துல திமுக ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு செல்ல தயாராகிக் கொள்ள வேண்டும் என எல் முருகன் தெரிவிச்சிருக்காரு.